ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஆவணியுடைய 10ஆம் நாள் திங்கட்கிழமை மிகவும் முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? கிருஷ்ண ஜெயந்தியானது 2024 வருது. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு பிறகு கிரகநிலைகளில் பெரிய மாற்றமானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறுது. அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மிக முக்கியமாக நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேசராசியிலிருந்து கன்னி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி பற்றி தெரியாதவங்களுக்கு முதல்ல கிருஷ்ண ஜெயந்தினா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். துலா ராசிக்காரங்க கிருஷ்ண ஜெயந்தி பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் இந்த முக்கியமான கதையை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கோகுலாஷ்டமி நாளில் கிருஷ்ணருக்கு பிடித்த முறுக்கு, சீடை, அதிரசம் உள்ளிட்ட பலகாரங்களோடு கிருஷ்ணனுடைய உபதேசங்களை படித்தால் வாழ்க்கையில் உன்னதம் நமக்கு பிடிபடும். பிறப்பு முதல் இறப்பு வரை சவால்களை சந்தித்து சாதித்தவர் தான் இந்த கண்ணன். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா சவால்களையும் சாதித்து வெற்றி பெறுவதற்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது. கிருஷ்ணன் என்றாலே மகிழ்ச்சியானவன். மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியோடு உற்சாகமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் இவர். சவால்கள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக சந்தித்தவர் இவர். கண்ணன் பிறந்தது முதல் வைகுண்ட சென்றது வரை பல சவால்களை சந்தித்திருக்கிறாரு. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தோடு கூடிய நல்ல நாளில் அஷ்டம திதியில் அவதரித்தவர் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டுடைய மிக முக்கியமான 26ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுது. இந்த நேரத்தில் கண்ணன் சந்தித்த சவால்களையும் அதை அவர் எதிர்கொண்டு வெற்றி பெற்றதை பற்றியும் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஆயர்பாடியில் கூழல் ஊதிக்கொண்டு கோபியர்களோடு உல்லாசமாக வலம் வருபவன் கண்ணன். சந்தோஷி, சுகபோகவாசி என்றுதான் கண்ணனை பற்றி நினைப்பார்கள். பகவான் கண்ணனுடைய அவதாரமே அதர்மத்தை அழிக்கவும் அரக்கர்களை வதம் செய்வதற்காகவே நிகழ்ந்தது. கருவில் இருக்கும்போதே பல சோதனைகளை சந்தித்தவர் கிருஷ்ணர். கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீராத விளையாட்டு பிள்ளை. அவனது குறும்புத்தனம் பலரையும் கவரும். கிருஷ்ணர் என்றாலே வசீகரமானவன், பக்தர்களை வசீகரிப்பவன் என்று சொல்லலாம். தலையில் மயிலிறக சூடி நிற்பவன் கிருஷ்ணர். கண்ணனுக்கு பிடித்தமான தோழி ராதா. ஆனால் தன்னை நேசித்த ருக்மணியை மணந்தவர். ராதையை மனதில் சுமக்கக்கூடிய கண்ணன் அவளை தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய விதமாகவே மயிலிறகை தலையில் சூடியுள்ளார் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமாத்மரே கூறியிருக்கிறாரு. கிருஷ்ணர் என்றதும் அவர் பரமாத்மா என்பது மறந்து போய் மயிலிறகும் புல்லாங்குழலும் அவனது சௌந்தரியமும் கோபியர்களுடைய கொஞ்சலும் ரசலைகளும் நினைவுக்கு வருவது நமக்கு ஒரு சாதாரண இயல்பு தான். உண்மையில் கிருஷ்ணர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுகள் என்று போதிக்க வந்த அவதாரம்தான். ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதும் எதிர்ப்பு, சண்டை, போர், சூழ்ச்சி, சிக்கல், வம்பு, வழக்கு என்று எல்லாவித துன்பங்களையும் எதிர்கொண்டு சவால்களையும் சந்தித்திருந்தார். அதுதான் உண்மை. கிருஷ்ணருக்கு பிறப்பில் இருந்தே சிக்கல்தான். தேவகியுடைய கர்ப்பத்தில் ஜனனிக்கு முன்பே அவனை கொல்ல துடித்து கொண்டிருந்தான் தாய்மாமன் கம்சன். நள்ளிரவு நேரத்தில் சிறையில் பிறந்த கண்ணன் உடனே பெற்றவளை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கோகுலத்தில் மறைந்து வளர்ந்தாலும் தாய்மாமன் கம்சன் அனுப்பிய அரக்கர்களிடமிருந்து அவர் தப்பிக்கப்பட்ட பாடு பெரும்பாடு என்று சொல்லலாம். கிருஷ்ணரை யாருமே நிம்மதியாக இருக்க விட்டதில்லை. சிறு வயதிலேயே தன் எதிரிகளை மட்டும் இல்லாமல் ஊர் மக்களின் பொது எதிரிகளான காளிங்கன் போன்றவரையும் ஒழித்து பலருக்கு சாப விமோசனம் அளித்திருந்தார் கிருஷ்ணர். இந்திரன் கோபத்துக்கு கோகுலவாசிகள் ஆனான போது சுண்டு விரலால் கோவர்த்தன மலையை தூக்கி அவர்களை காத்து ரட்சித்தவர் அந்த பிஞ்சு பாலகன். கண்ணனை கண்டுபிடித்த கம்சன் முரட்டு யானை விட்டு கொள்ள முயன்றான். யானையின் வாளை பிடித்து சுழற்றி வீசினான் கண்ணன். அடுத்து பெரும் மல்யுத்த வீரர்களுடன் மோத வேண்டியதாயிற்று. அவர்களையும் வென்றார். கடைசியாக நடந்தது கம்சாவதம். அதுவரை கண்ணனின் எதிர்கொண்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை. இப்படி கண்ணன் எதிர்கொண்ட துன்பங்கள் எல்லாமே எல்லாமே நம்மளோட நன்மைக்காக தான்.
அவருடைய அவதாரம் நிகழ்ந்த இந்த நாளில் அவரை நாம் வழிபாடு செய்யும்போது சகல விதமான நன்மைகளும் நாம் பெற முடியும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ண ஜெயந்தியில் அனைவருமே கண்ணன் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னாடி கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலைவிதி மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தலைவிதியை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. துலா ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் துலா ராசிக்காரங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் குரு ராகு, தொழில்ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் வக்ரத்தோடு, புதனும் கூட இணைந்து கிரகநிலைகளானது இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சொந்த காலில் நிற்க ஆசைப்படக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரங்களுக்கு துணை நிற்பீங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு மனமகிழக்கூடிய சம்பவங்கள் இதனால் உங்களுக்கு நடைபெறும். உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிகமாக நன்மை உண்டாகும். வீண் கவலை இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி எல்லா காரியங்களும் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு சாதகமாக உங்களுக்கு நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் கூட உங்களுக்கு சாதகமான நிலை காணப்படும். அதனால் வழக்கு விவகாரங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வழக்கு விவகாரங்களும் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு நீங்கள் என்ன தீர்ப்பை எதிர்பார்த்தீங்களோ அந்த தீர்ப்பு உங்களுக்கு கிடைத்து சாதகமான நிலை காணப்படும். அப்புறம் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் இருந்து தடைகள் விலகும். போட்டிகள் முற்றிலும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கு தடைகள் வந்தது எல்லாமே நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட அலுவலக தொடர்பான அலைச்சல் குறையும். இப்படி தொழில் வியாபார ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு இனி இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். அந்த கவலையை மட்டும் போக்கிக் கொள்ளுங்கள். அந்த கவலைப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைகள் வழியில் போய் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு வீண் செலவு குறையும். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை நேரிடும். திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றத்துக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு விலகும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எல்லா நன்மைகளையும் தடையின்றி இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அடைய முடியும். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் உங்களுக்கு முற்றிலும் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் எல்லாமே அடைத்திடுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பாசிட்டிவான நாட்கள் தான். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு புதிய ஒப்பந்தம் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும். வியாபாரம் அப்போ தான் உங்களுக்கு பெருகும். போட்டியாளர்கள்லாம் தானாக விலகி சென்றிருவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்களுக்கு நல்ல கொள்ள லாபம் கிடைக்கும். புதுசாக நீங்கள் வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் புது வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வியாபாரம் தடையே இல்லாமல் இருக்கும். ஆக மொத்தம் துலா ராசியில் பிறந்த சித்திரை, சுவாதி, அப்புறம் விஷாகம் இவங்க எல்லாருக்குமே இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்கள் தான் வரும். இந்த அதிர்ஷ்டமான பலன்களை நீங்கள் தெரிஞ்சு அதிர்ஷ்ட பலன் பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து இனி பலனடைங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். இந்த தாள்களை அவங்களும் பார்த்து இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.